வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ட்ராவல் வித் டார்க்கு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ எங்கே இருக்குன்னா கேபி கோட்டாவில் இருக்கும். இந்த மலையை பார்க்க ஒரு நாள் ஆகும் போல். இப்போ இந்த மலை தான் ஏறிட்டுருக்கானுங்க. இப்போ டைம் சரியாக 4 மணி ஈவினிங். மலை ஏறத்துக்கு எப்படியும் ஒரு 6 மணி ஆயிரும். நம்ம மங்களகரமாக நம்ம முகராசிக்காரனான ஆதிக்கிட்ட இருந்தால் இருக்கும். ஆதி 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 கேட்க மாட்டேங்குது, செவிட்டு பையில காது கேட்க மாட்டேங்குது. மங்களகரமாக நம்ம ஆதிக்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அவ்வளோதான், மலையேற ஆரம்பிச்சிட்டோம். அலப்புற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நாங்கள் சென்சாரில் கட் பண்ணிடுவோம், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கிராஸ் ஸ்டாக்லாம் சென்சாரில் கட் பண்ணிடுவோம். தம்பி பாவம் மூட்டையை நல்லா சுமையாக சுமக்கிறாரு. அதுக்குன்னே கூப்பிட்டு வந்து நினைக்கிறேன். சரி பழம் கொத்தியாக இருக்குமே அந்த மாரி இது. மச்சான் ஒரு ஹாய் சொல்லிடு. இப்போ இந்த மலை தான் நாங்கள் ஏற போகிறோம். மேலே இது தெரிகிறதா அந்த மலை தான். கோயிலே இல்லை போனாட்டி மூழ்கி போச்சு தண்ணியில். எந்த புண்ணியம் கட்டி வச்சுருந்தான்னு தெரியல அந்த இடத்துல கோயில். சில்லுன்னு காத்து என்ன இல்லடா இருந்தா சாப்பிட்டுருப்பா. இந்த பக்கம் ஒரு கேமராமேன் எடுத்துருக்காரு. உள்ளற எப்படி இருங்க? கிளம்பலாம். 2 வாட்டியும் நான் வரேன் தண்ணி. அந்த கோயில்கிட்ட வந்துட்டு இப்போ நம்ம 2 மாசமா நான் வரேன். இங்கே ஒரு வீடியோ எடுக்கணும். கோயில் சூப்பராக இருக்குது, குட்டியாக இருந்தாலும் சுற்றி காம்பவுண்ட் போட்டு சைடில் ஏதோ கீத்து கட்டியிருக்காங்க. ஆனால் எடுத்துகிட்டு வராங்க பாருங்க, தண்ணியில் இதுவாகிட்டு. எல்லோரும் ட்ரிப்பு முடிச்சுட்டு வராங்க. இப்போ தான் போகிறோம். இல்லைடா அதான் தொட்டு போடுறேன் போயிட்டுக்கிறேன். தொட்டா சுனியே கிடையாதுடா. இல்லைடா தொட்டா சுனியா அதே மாதிரி தானே ஆல்ரெடி. இன்னும் எவ்வளோ பேர் வர்றாங்க. இப்போ தான் நாங்கள் மலையே ஏறுறோம். இப்போ ஆளுங்க வர்றாங்க கீழே இறங்கி அவங்க ட்ரிப்பை முடிச்சுட்டு. நாங்கள் இப்போ தான் மலையே ஏறுறோம். நைட்டு என்னெல்லாம் நடக்க போதோ இந்த மலையில். கீழே நிறைய பேர் சொன்னாங்க பரம மலைக்கு ஈக்குவலாக இங்கே மூலிகைலாம் இருக்குன்ட்டு. பரவாயில்ல, பார்ப்போம் என்னென்ன மூலிகை இருக்குன்ட்டு. இங்கெல்லாம் இதை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மழை காலத்தில் மட்டும் கோயில் முங்கிரும், வெயில் காலத்தில் கோயில் அப்படி இருக்கும். இந்த கோயில் வந்து ஏரியில் கட்டியிருக்காங்க. நல்ல ஏரியா பார்த்து கட்டினா, அப்பயே நல்ல ஏரியை பார்த்து கட்டியிருக்காங்க. எந்த ராஜான்னு தெரில. இந்த கோயிலும் அவ்வளோதான். இங்கே ஒரு கோயில் இருக்குது. இங்கே ஒரு கோயில் இருக்குது, அம்மன் கோயில். அது பானைவில் தோழர்கள். என்ட்ரன்ஸ் கூட வரல, நம்ம முன்னே என்ட்ரன்ஸுக்கே வரல. ஃபால்ஸ் என்ன தண்ணி பற்றியா? இங்கே போய் இந்த மலை இது பற்றியா? அது அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் கீழே கம்மியாக இதுவில் ஃபால்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன் கொஞ்சம். இங்கே தான் நைட் கேம்ப். இங்கே பாருங்கள், ஒரே இடத்துல எவ்வளோ பட்டாம்பூச்சி. எவ்வளோ பட்டாம்பூச்சி ஒரே இடத்துல இருக்குங்க பாருங்கள். இந்த அரண்மனை படத்தில் வர மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு இடத்த கட்டுறேன். இந்த இடம் ஃபுல்லாக மட்டும் இந்த கூழாங்கல்லுங்கள் அதிகமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கூழாங்கல் இருக்குது. மழை வரப்பொழுது நைட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இப்போ தான் வந்திருக்கோம். நாங்கள் 4 பேர் தான் வந்திருக்கோம். என்ன நடக்குது இந்த இடத்துல ஃபுல்லாக பாருங்கள், கூழாங்கல் தான். இந்த இடத்துல வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்படியாப்பட்ட மனுஷனாக இருப்பானுங்க. வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த வியூவை பாருங்கள் கொஞ்சம். இங்கேருந்து தண்ணி எங்கடா அங்கே போகுது? அந்த சைடு இதோ
தண்ணி வருதுடா பாட்டு வந்து எப்படி இடம் போகலாம் அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். இதெல்லாம் என்னடா எத்தனைக்குதியா எட்டுக்குந்தாங்க நான் வச்சேன். பின்னாடி பார்த்து வீடு போகிற படையிலையும் தட்டு. ஓகே அழகான இடத்த கண்டுபிடிச்சி கேம்ப் ஒன்று போட்டு கேம்ப் ஃபயர் பற்ற வச்சு மேகியை சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் இந்த இடத்துல. மறுநாள் காலை எழுந்து ஒரிஜினல் வாட்டர் ஃபால்ஸ் இது எவ்வளோ பெருசாக இருக்குது வருவோம். எனக்கே தெரியலப்பா, ஆனால் பெருசாக இருக்குது. நிம்மதியாக படுக்க முடியும். தண்ணி சவுண்டு தண்ணி சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். வரமா தண்ணி சவுண்டு தானே மச்சான் ஷூட்டிங்கே எடுக்கலாம் போல இங்கே. மச்சான் ஷூட்டிங்கே எடுக்கலாம்ல இங்கே ஒரு படம் ஷூட்டிங்கு. திருமண ஷூட்டிங்கா? நல்லா ஹிஸ்டாரிக்கலாக எடுக்கலாம்டா. மேன் வர்சஸ் வைல்டில் காட்டுற மாதிரி இருக்கு. டென்ட் சரிஞ்சு அப்படியே நம்ம வீண்டனா டென்ட்டோட போய் அடியில டென்ட் அடியில தண்ணி போகுது. நான் பத்துங்கறேன் இந்த இடத்துல தண்ணி போகுது. மச்சான் செமையா இருக்கற இந்த இடம் மேன் வர்சஸ் வைல்டில் காட்டுற மாதிரி. தண்ணியிலே நந்து போவான்ல. ஆமா மீன்லாம் பிடி போறவரு. இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்ததுலேயே பெஸ்ட் ட்ரிப்பாக இதான் வந்து அமையப்படும். ஏன் மச்சான் நான் வீடியோ எடுக்கிறேன் இல்லையா? அது மட்டும் இல்லை, அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக கேம்ப் போட்டு இது பண்ண போகிறோம். இது ஐயோ மழை குரங்கு மனுஷன். அது மட்டும் காட்டுவாங்க. ஒன்றும் சொல்கிறது தம்பி இப்படி வந்துருக்கலாம் ப்ரோ. இந்த இடத்த பாருங்க, என்ன சொல்கிறதுங்க, நடுக்காட்டில் கூட்டு வந்து சாவடிக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ஜாய்மெண்ட்டுங்க, இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு. நீங்களும் வரலாம். ஆந்திரா ஈத்திக்கோட்டை எப்படி இருக்குது பாருங்கள் இடம். ஃபுல் மலை. இங்கே ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கு. அங்கேயும் ஒருத்தர் இருக்காருங்க. ஏங்க என்னங்க ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க இங்கே. பா என்ன வியூங்க. ஐயோ நாகப்பழம் மரங்க. இல்லைப்பா, மாமரம் தான்ப்பா. அதான் கொட்டி கொட்டி கல். எங்க நிறைய விஷ மரம் போல இருக்குங்க. இங்கே மொத்தமே காடு தான். பேராண்மை படத்தில் வர மாதிரி காட்டு வாசிங்க மாதிரி சுற்றிட்டு இருக்கோம் நாங்கள் காட்டில். இதான் மரமாக இருக்குமோ? இதான் மரமே. நாகப்பழம் சாப்பிட்டே போயிட்டுருக்கோம் ரிலாக்ஸேஷனுக்கு. இது அங்கே ஒரு மலை வருங்க. ஹாய் கேட்டது பாருங்க. வந்துட்டுங்க. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் டென்ட் போட போகிறோம் நைட்டு. நடுக்காடு இருக்குண்ணா, ஃபுல்லாக காடுங்க. நடுவில் டென்ட்டு. இது இங்கே தான் போட போகிறோம். டென்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இடையில் அப்படியே நாகப்பழம் இருக்குது, ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கலாம். இந்த நைட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கு விறகு எடுத்துகிட்டு வந்துடும் ஆதி. அதாங்க டென்ட்டு போட்டோம். உள்ள பாருங்க, 4 பேர் தாராளமாக தூங்குற மாதிரி இருக்குது. ஆனால் 3% இருந்துச்சு. 3% 40 உங்களுக்கு காது. ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஒரு சின்ன குளியல் போட்டு லைட்டாக இருட்டாகும் போது சமைச்சு சாப்பிட்டுட்டு தென் மார்னிங் எழுந்து நம்மளோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். மெயின் என்னென்னா, என் கூட வந்து 2 பேர் வந்து புதுசாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபால்ஸை பார்த்ததில்ல, இந்த ஏரியாலாம் ரொம்ப புதுசு. நாங்கள் 4 தடவை வந்துட்டு போயிட்டோம். அதனால் அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா தெரிஞ்ச இடமா இருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த இடம் அதே அழகோட இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது ட்ராவலிங் வித் டார்க். திரும்பி நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம்.
என்னைக்கும் இல்லாமல் இந்த வாட்டி ஒரு பர்ஃபெக்டான கேம்பிங் வீடியோவாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஜிகு ஜிக்கா ஜிகு ஜிக்கா வீடியோ எடுத்துன்னே நடக்கிறது தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. துண்டு வர தோள்பட்டையில் போட்டிருக்கேன், அது வீயக்கூடாதுன்னு ஒரு பக்கம் அதையும் பிடிச்சிக்கிட்டு பாருங்களேன். கரெக்டாக ஒரு ஆள் தான் வர முடியும் அந்த கேப், அவ்வளோதான். இந்த ரூட்டில் ஒரு ஆள் தான் வர முடியும், அதுக்கு மேலே வர முடியாது. அங்கே போய் தான் இப்போ நம்ம குளிக்க போகிறோம். ஆதியும் அவனோட ஃப்ரெண்டும் குளிக்க போகிறாங்க, நானும் குளிக்க போகிறேன். ஒருத்த மட்டும் நான் மார்னிங் வந்து குளிக்கிறேன்னு சொல்லிட்டான். நைட்டு குளித்து கோல்ட் ஆகிட போகுதுன்னு பயப்படுறான். போன தடவை நாங்கள் இங்கே வரும்போது அந்த லேக்கில் இருந்த கோவில் வந்து தெரியவே இல்லை, கோயிலே இல்லைன்ற மாதிரி மறைஞ்சு போயிருந்தது. ஆனால் இந்த வாட்டி அந்த கோயில் ஃபுல்லாக தெரியுது. லேக்கில் தண்ணியே இல்லை, மொத்தமாக வறண்டு போயிருக்கு லேக்கே. இல்லை வானவில் பிரதர்ஸ் கமான் ப்ரோ, உங்கள் ஆன்மீக காட்டுங்க ப்ரோ. ஏறது கஷ்டமாக இருக்கு. அடா இருடா, இதெல்லாம் வீடியோவில் போகிறதுக்கு தானே, வீடியோவில் போகிறதுக்கு தானே. அவன் போய் நல்லா கொழு கொண்டு அமுல் பேபி மாதிரி இருக்கான். கையை மூஞ்ச காமிடா டே. நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் குளிக்க ரெடி ஆகிட்டேன். குளிக்கும் போது உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குளிக்க தயாராகிட்டேன். ஒரு ஜம்பை போடுவோம். என்னடா கைட்டா இல்லாம நீ எண்ணெயே கோத்து விடுற எல்லாத்துலயும். ஜிம் ஜம் ஜில் ஜபாக்கு டம் டம். ஓகே, இப்போ நாமளும் குளிக்க போகலாம். போனா தண்ணீர் விட்டு எடுக்கண்டா போன. ஆமாம், ஐயோ வழுக்குது. வழுக்குதுடா. என்னடா எழுது வழுக்குதுடா. இவ்வளோ தூரம் இருக்குடா இங்கே. ஆதான் அவ்வளோதான். ஆமா, ஜாலியாக இருக்குதாடா இங்கே. இந்த மாதிரி இடத்துல ஃப்ரெண்டுங்களோடு வரும்போது அந்த ஃபீலிங்கே வேறு, அருமையாக இருக்கும். அவன் சாப்பாடு செய்ய ரெடி ஆகிட்டான். மேலே நாகப்பழம் மரம் இருக்குது, கீழே கொண்டு ஒன்றா அதே மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் வந்து சமைக்கிறாங்க, என்ன இடத்தையும் அசிங்கப்படுத்திடுறாங்க. நான் நல்லா ஒரு குழியில் போட்டு இப்போ தான் வரேன். மழையும் வரப்போகிற மாதிரி இருக்குது. வானம் ஃபுல்லாக மேகமூட்டமாக இருட்டாக இருக்குது. கேம்ப் ஃபயரை பற்ற முதல்ல. வந்துட்டேன். ஓகே, இப்போ சமையல் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கலாம். தண்ணி எடுக்கணும். பக்காவாக இருக்குது கேம்பிங் பிளேஸ். என்னடா டைம் 6:12. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும்.
நைட்டுக்கு தேவையான சாப்பாடு இப்போ ரெடியாக போகுது. அவனுக்கு இன்னும் 2 பேரும் அங்கேருந்து வரவே இல்லை. ஜன்னி வரப்போகுது அவனுக்கு பாரு. எரியுதா இல்லைடா அது? ஊதி விடு எரியும். முட்டை வாங்கிறதுக்கு மாந்துட்டோமா? ஆனால் இது சூப்பராக எரியுதுடா. கேம்ப் ஃபயருக்கு பக்காவாக இருக்கும். நைட்டு குளிராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதமாக காய்ச்சிக்கலாம் குளிர் வேகத்துக்கு. இல்லைடா 4 எலும்பு நல்லி எலும்பு இருடா. நான் அது அப்படியே எனக்கு திருப்பி வேணாமா? இவ்வளோ வெளிச்சமாகுது. பயங்கரம் வந்துருக்காது அவ்வளோவா. பயங்கரம். இது பின்னாடி திரும்பி பண்ணணும். சரி. அதுக்கும் மேலே. பிஸ்கட் பாக்கெட்டுங்களா? ஒன்று போட்டு குச்சி ஆகணும். இப்போ வேறு பயங்கரம். அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணும் போது தான் பின்னாடி அவன் வருவான். யாரு? அவனும். அவன் பீரோ காமிச்சிங்க. இப்போ வேறு ஓய் 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 இப்பதான் புரியுது. அவன் தான் பண்ணான்ட்டு ஒரு பண்ண ஏன்டா வீடியோ எடுக்கிறாங்க தெரிஞ்சு கையில் இருந்த கரைங்க பிடிக்கிட்டு ஏய் எப்படா சாமி வேலை செய்யற மாதிரி உள்ள 4 சொல்லி சரி விட்டு தண்ணியில் பூச்சி வச்சா மேகி செஞ்சாமா? பத்த வைக்கிறது. பத்த வச்சு அங்கே பாரு மச்சான். சொல்லு மச்சான், நீ யாரை பத்த வச்சுக்க? அது நான் தான் சும்மா சொன்னேன். அவனும் அப்படிதான். ஐயோ அதெல்லாம் இல்லை. போய் நம்பாதீங்க. நான் ஒத்தவன். அப்போ யார் பத்த வச்சாத? நீ தான் மச்சான். 2 பெரிய வாய் நீ 10 வகத்தில் ஸ்பெஷலிஸ்ட்னா உன்னை பாராட்டியிருக்கேன். இதே மாதிரி பெரிய கட்டு ஒன்று. அவர் இந்த எடுத்து போட்டாங்க. இந்தா ஏய் அந்த லைட்டு அதோட நல்லா அது அவன் ஃபோனுப்பா. அதான் ஃபோன்லேயே நல்லா இருக்குது. 68,000 கொடுத்தாங்க. அது எங்கடா ஆச்சுங்கிற லைட் எங்கடா போய்ங்குது அது? அந்த பக்கம் ஆச்சுங்கிற லைட்டா இது போயுமா? அது போட அந்த பக்கம் தான் இது. இல்லை என்ன பிடிச்சிக்கிறேன் நான். ஏய் மாட்ட மாதிரி இந்த பக்கம் 10 மாதிரி மாட்டி விட்றா. மாட்ட முடியல. இங்கே இடம் இல்லை மாட்டு. மேலே 2வது அங்கே மாட்டு. அப்புறம் மேலே தான் போகுது. மேகி ரெடி சாப்பிடுவாங்கப்பா. அந்த பின்னாடி பார்க்கும்போது அப்படி மாட்டு. ஓகே அப்படியே விட்டுரு. மேகி சூப்பு. இது மேகி இல்லை சூப்பு. ஒருத்தர் இருப்பான். கேட்டோங்களா? நடுவில் பருத்தி வரும் பார்த்தியா? அது மாதிரி. ஆமாம் நடுவில் ஒருத்தர் இருப்பான்ல. ஓகே அது நேரம் காலை 8:05 அரண்மனை காட்டுவாங்க. அரண்மனை சீன்ல ஒருத்தர் இருப்பான். அவனோட வேலையா அந்த இதுங்கள அங்கெல்லாம் ஸ்மோக்காக போகுது. புகையுது மேலே மலை மேலே தான் கிட்டே. அனல் குறையுதுரா ராஜா. அனல்லாம் வெளியே இருக்கு. அது பேரோட ஏதோ சொல்லுவாங்களே. அதுக்கு பேர் எதுவும் சொல்லுவாங்க. ஓடினின் பேர் ஆல்மோ அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஓடி எல்லாம் கடவுள்ல. நைட்டு டைம் டென்ட்டில் தங்கி ஓகே முடிச்சாச்சு. நேரம் 8:05 மணி. மேலே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது ட்ராவலிங் வித் டார்க். போடு. ஏய் எங்கடா போட்டா? தூக்கி வச்சிட்டா. நல்லா இருக்குடா. ஆப்பயம் டாப்பிக்கே வந்துட்டேன் இருப்பா. டைம் இப்போ 8:39 ஆகுது. இப்போ மேலே இருக்கிற வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கிளம்புவோம். கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சதால எல்லா பாறையும் வழுக்கும். என்னடா ஓகே இப்போ மேலே போகலாம். வாங்கடா போகலாம். டென்ட்டு இது பண்ணுங்கடா. பரவாயில்லவா? வேறு எதுவும் பண்ண முடியாதுல்ல. இன்னைக்கு ஃபுல்லாக டைமுங்குது. வா வந்ததுக்கு ஒட்டுமொத்த ஏரியும் சுற்றி பார்த்துட்டு தான் போகிறோம். கீழே இறங்கி போய் சாப்பிட்டுக்கலாம்டா. வாடா இருக்கலாம்டா. வாடா. ஹலோ காய்ஸ், இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். டென்ட்டை கட்ட போகிறோம். பார்த்துக்கோங்க. டென்ட்டை கலைக்க போகிறோம். கட்ட போகிறோம். ஆல்ரெடி கட்டி தான் இருக்குது. உள்ளே இருக்குது. வெளியே போடு பேக் அதையும்.
அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். செருப்பு இல்லாமல் யாரும் வந்துடாதீங்க, வந்துடுவீங்க. அதனால 2 செருப்பு கையில் தூக்கிட்டு வாங்க. ஆமாம், முதல் அனுபவம் பேசுதோ. எங்களுக்கு இது 4வது தடவை, சாரி 5வது தடவை. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த மலை ஞாபகம் இருக்கா? அடுத்த இருக்கிறீ நாயே. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் குகை வந்துடும். குகையிலேருந்து திரும்பி வாட்டர் ஃபால்ஸு கிளம்பலாம். என்ன மண்டசாமி இது? குகை வருமா? கேவ். இங்கே ஒரு கேவ் இருக்குது. குணா கேவா? ஒன்றெல்லாம் டேவிட் கிச்சனை தள்ளி ஒன்று. சரி ஓகே, அங்கே கொகையாண்ட போய்ட்டு விலாக கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வகையாக குகைக்கிட்ட வந்தாச்சு. என்ன இவனுங்க எல்லா லக்கேஜும் நான் ஒருத்தனா தூக்கிட்டு போகிறேன். என் கூட எவனாவது இந்த தூக்கிட்டு நடக்கூட முடியலன்றானுங்க, பின்னாடி தள்ளுதுன்றானுங்க வெயிட்டுக்கு. என்ன பண்ணுறது, கூட போட்டு வந்துட்டேனே, நான் தான் கூட்டிகிட்டு போயவனும். அப்புறம் குகைக்கிட்ட வந்தவனுக்கு விலாக கண்டினியூ பண்ணுறேன். மூச்சு வாங்குதுங்க, முடியல, வெயிட் தூக்கிட்டு போகிறேன்ல. கோவிட்ட வந்துட்டு திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். இருடா. Now we are reached the cave. Hi guys. Hi guys, காலை ஒன்றும் போல guys, hi. ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாப்பிடவே இல்லை. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். சரி வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போகலாம். 200 அடி தான் இருக்கும், 200 மீட்டர் தான் இருக்கும். இல்லை வச்ச கல்லா இல்லைடா, போய் தான் போன வாட்டி இந்த பாதையில் போய் தான்டா போய் 30 கிலோமீட்டர் சுற்றிருப்போம். இப்போ இந்த வாட்டி இந்த பாதையில் போனோம். இங்கே போனால் ஒரு 200 மீட்டர்லேயே இருக்கும் ஃபால்ஸ். அவ்வளோதான், ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. என்னடா இந்த மலைக்கு கீழே தான் இந்த நீர்வீழ்ச்சி. இதை பார்க்க தான் நேற்றுலேருந்து பாடுபட்டோம். இதை காட்டுறேன் பாருங்க, பாருங்க தெரியுதா? இந்த நீர்வீழ்ச்சியில் தான் குளிக்க போகிறோம். கீழே ஆரம்பம் இங்கே தான் குதிக்க போறியா? குளிக்கிறது வந்து அங்கே தான். நீ சொல்லு எங்கே குளிக்கலாம்? 2 பேருமே குளிக்கலாம், நம்ம நீச்சல் தெரியும். இதில் சைடு பண்ணுங்களா? இதெல்லாம் பண்ணால் மண்டை கிடையாது, மண்டை பத்தர் மண்டை பத்தர். நீங்கள் என்னைக்கு எங்கே குளிச்சிங்க முன்ன? நான் இங்கே தான் குளிச்சேன். ஓஹோ, குளிக்கல, சுந்தருக்கு நீச்சல் தெரியாது. ஆதியும் குளிக்கல, குளி ரொம்ப சில்லுன்னு இருந்ததுன்ட்டு 2 இடம் தாங்க. இப்போ எப்படி கீழே இறங்குது? கொஞ்ச நேரம் வச்சு அப்புறம் கீழே இறங்குங்க. ரொம்ப இது அவங்க வயிறு இந்த இடம் தாங்க பாருங்க, நடு மலையில் இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சி தான் குளிக்க போகிறோம். குளிக்கும் போது விளாக் பண்ணுறோம். எதுக்கு அப்படியே ஊந்து மண்டை உடையத்துக்கா? முதுகு செதற போகுது. நான் தண்ணி நல்லா இருக்குதா? சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க. அதை விட இது நல்லா இருக்குதுல்ல? ஆமாம். இது வரேன், கேட்க மாட்டேங்குது. காட்டுறேன் அச்சா பின்கோல் எடுத்தியா? எத்தோ ஏய் மற்ற எங்கள் 1/2 மணி நேரம் டைம் சொல்லிட்டேன். மலைக்காரங்க பல்டிங் போட்டுச்சு, மலைக்காரங்க பல்டிங் போட்டுச்சு. இப்போ பாருங்க, நான் பாருங்க ஒரே நிமிஷம் இருங்க. அங்கே பாருங்க, இப்போ ஸ்லைஸ் பண்ண போகிறாங்க, ஸ்லைடு பண்ண போகிறாங்க. எவ்வளோ அடி வாங்க போகிறாங்க தெரில. யார் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் கிட்ட வந்து எடுக்கணுமா? நீ போயிடுறா அப்படா, நீ அங்கே நின்று எடு.
ஐயோ கையை இதோ வச்சுக்கோங்க. வாடா 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 சூத்த 2 தான் தேய்ச்சுக்கோ அப்பதான் ஈரமாவும். கையை மடக்கி வச்சுக்கோ. கையை மடக்கி வச்சுக்கோ. உங்க அனுபவம் எப்படி இருந்தது நீங்க சொல்லுங்க. முதல் அனுபவம் இதான் மாத்து நீச்சலுங்க, நல்லா பாத்துக்கோங்க. இதெல்லாம் பாக்குறது அபூர்வம். அது சைக்கிள் பண்ணினே நீ வாட்டி அவங்க ஸ்லைடு பண்ணதை பார்த்துருப்பீங்க. அவங்க இந்த வழியாக தான் ஏறி வந்தாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க, ஓகேவா? அதே மாதிரி ஸ்லைடு பண்ண சொல்லி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள்.